நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிமுண்டாயிருப்பதாக. இந்த மாதத்தினுடைய இரண்டாவது பரிசுத்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் இங்கே வந்து அமர்ந்து சத்தியத்தை கேட்கும்படியாக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் வேதாகமத்திலே அநேக பாடங்களை கவனிக்கிறோம். அது போலவே இந்த நாளிலும் கூட அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்திலே அநேக சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதன் பேரிலே அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு அந்த அதிகாரத்திலே அடங்கியிருக்கிற வசனங்களை ஆராய்ந்து பார்க்க நாம் ஆயத்தமாக்கிக் கொள்ளுவோம். அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் என்பது ஒரு மிக சிறந்த புஸ்தகம். மற்ற எல்லா புஸ்தகத்தை காட்டிலும் இந்த புஸ்தகத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. நீங்கள் மற்ற புஸ்தகங்களை வாசிக்கிற போது, இந்த புஸ்தகத்தை வாசிக்கிற போது உங்களுக்குள்ளே அது புரிதல் இருக்குமானால் இந்த புஸ்தகத்திலே அநேக சத்தியங்கள் அடங்கியிருப்பதை உங்களால கண்டறிய முடியும். இது ஒரு சரித்திர புஸ்தகம். அப்போஸ்தல நடபடிகள் என்பது முதல் நூற்றாண்டு காலத்திலே அப்போஸ்தலர்கள் செய்ததான ஊழியம் இந்த புஸ்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சபையானது எப்பொழுது உருவாகியது, அது யார் உருவாக்கினார்கள் என்கிற விவரம் எல்லாம் இந்த புஸ்தகத்திலே அடங்கியிருக்கிறது. அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனிப்பீர் என்று சொன்னால், அந்த அதிகாரம் அநேக சத்தியங்களை நமக்கு அங்கு வெளிப்படுத்துகிறது. அதை நாம் படிக்கிறோம். இப்பொழுது கேட்டாலும் கூட அதிலிருந்து நாம் கேட்கிற ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு இணையான இன்னொரு அதிகாரம் அதே அப்போஸ்தல நடபடிகள் இருக்குதுன்னு சொன்னால் அது 2ஆம் அதிகாரம் தான். மன்னிக்கணும், 10ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்துக்கு நிகராக இந்த 10வது அதிகாரத்தையும் நாம் கவனிக்க வேண்டியது. இந்த 10ஆம் அதிகாரத்திலே ஒரு விசேஷங்கள் அடங்கியிருக்கிறது. அதை நம்ம ஒப்பிட்டு பார்த்தாதான் நமக்கு தெரியும். இந்த 10வது அதிகாரத்திலே நாம் இப்பொழுது தலைப்பாக எடுத்துக்கிற பாடம் என்னவென்று சொன்னால், புறஜாதிக்கும் ரட்சிப்பு வந்தது என்கிற தலைப்பின் கீழே இந்த பாடத்தை நாம் கவனிக்கணும். இதுல அதிகமாக மிக முக்கியமாக பேசப்படுகிற காரணங்களை முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னன்னா, இதுல கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷனை குறித்து படிக்கிறோம் 10வது அதிகாரத்தில். இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பேதுரு இதிலே இடம்பெறுகிறார். பேதுருவானவருடைய ஊழியத்திலே இந்த கொர்நேலியுவினுடைய சந்திப்பு என்பது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அவருடைய வாழ்க்கையில. பேதுரு இந்த 2 பேருமே அடங்கிய ஒரு சம்பவத்தை இந்த அதிகாரத்தில் நம்ம படிக்க முடியும். அடுத்தபடியாக இந்த அதிகாரத்துல இந்த கொர்நேலியு என்கிற மனுஷர் தேவதூதன் பேசின வார்த்தைகளை கேட்டார். அது இந்த வேதாகமத்தில் இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஆச்சரியமான தகவல். ஒரு ரட்சிக்கப்படாதவர் இந்த கொர்நேலியின் இடத்துல தேவதூதன் பேசுகிறார். அடுத்தபடியாக இந்த அதிகாரத்துல பேதுரு ஆசிரியரோட பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அடுத்த குறிப்பு, இந்த புஸ்தகத்துல என்ன இருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு புறஜாதிக்கு ரட்சிப்பு முதலாக இந்த அதிகாரத்துல தான் துவங்கப்படுகிறது. புறஜாதி என்று சொல்லும் போது நாம் அநேக முறை மெசேஜ்ல கேட்கிறோம், புறஜாதி அப்படின்னு நம்ம சொல்றோம். சில ஊழியர்கள் அந்த வார்த்தையை தவிர்க்கிறாங்க, புறஜாதி இந்த வார்த்தையை தவிர்க்கிறாங்க. ஏன் நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. புறஜாதி, புற இனத்தான், அந்நிய ஜாதி, இதெல்லாம் வேதாகமத்துல இடம்பெறுகிற வார்த்தைகள்.
அது சூழ்நிலைக்காக நம்ம சுட்டி காட்ட வேண்டியதா இருக்கிறது. அப்ப இங்கே கொர்நேலியுவை பற்றி நாம் கவனிக்கிற போது கொர்நேலியு வீட்டார் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த நிகழ்வும் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் விசேஷமாக 2ஆம் அதிகாரத்திலே எப்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அப்போஸ்தலர்களை பற்பல பாஷைகளை பேச வைத்தாரோ அது போலவே இங்கேயும் கொர்நேலியுவின் சம்பவத்திலே பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக இறங்கினார். இங்கேயும் அதே போன்ற பற்பல பாஷைகளை பேசுகிற சம்பவம் நடைபெற்றது. ஆகவே இந்த 2 அதிகாரத்தையும் நாம் கவனிக்கிற போது 2ஆம் அதிகாரத்தை எப்படி கூர்ந்து கவனிக்கிறோமோ பல சிறப்பம்சங்கள் இருக்கிறதோ அதே போல 10வது அதிகாரத்திலேயும் பற்பல சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. அதைதான் இப்பொழுது நம்ம ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக கொர்நேலியுவின் மூலமாக நமக்கு கிடைத்ததான ரட்சிப்பை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். முதலாவதாக இந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு அதுல 1லிருந்து 4 வசனங்கள் வரைக்கும் நம்ம படிக்கலாம். முதல் குறிப்பாக கொர்நேலியு என்பவரை பற்றிய தகவல்களை முதலாவது இங்க நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். சகோதரர்கள் படிங்க, கவனமா கேளுங்க. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெற்றிருக்கிறது. இங்கே கொர்நேலியு யார் என்பதை குறித்து இங்கே லூக்கா ஆசிரியர் இங்கே எழுதுகிறார். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே, பட்டாளம் என்று சொன்னால் அதாவது அது ஒரு இராணுவம், போர் வீரர்கள் அதிகமான பேர் அடங்கியிருக்கிற எண்ணிக்கை. ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார் 1000 பேர் கொண்ட ஒரு போர் வீரர்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பட்டாளம் என்று சொல்லுவாங்க. அந்த பட்டாளத்திலே இவர் ஒரு அதிகாரியா இருக்கிறார். அடுத்தபடியா என்ன தகவல் பார்த்தீங்கன்னா 100க்கு அதிபதி என்று எழுதப்பட்டது. 100க்கு அதிபதி என்று சொன்னால் அந்த பட்டாளத்திலே 1000 பேரை 10 பாகமா பிரிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு பாகம் எத்தனை பேர் ஆகுது கணக்கு? 100 பேர். அந்த 100 பேருக்கு ஒரு தலைவன் இருப்பார். அந்த மாதிரி 1000 பேருக்கு 10 பாகமா பிரிச்சு அதுல 100 பேருக்கு ஒரு தலைவன் இருப்பார். அந்த 100 பேர்ல ஒரு தலைவனா இருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த 100க்கு அதிபதி. இந்த 100க்கு அதிபதி யார் என்று பார்த்தால் அடுத்த வசனத்துல சொல்லப்படுகிறது, அவர் செசரியா என்ற பட்டணத்திலே வாழ்ந்தவராக இருக்கிறார். அடுத்தபடியாக 2வது வாக்கியத்தை நீங்க கவனிக்கும் போது அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆனால் கவனிங்க, இவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. இவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. ஆனால் இங்க எழுதப்பட்டிருக்கிறது அவர் தேவ பக்தி உள்ளவர். அடுத்தபடியாக அவரை பற்றி விவரம், வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவர் என்று எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, கொர்நேலியு ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு கிறிஸ்தவன். ஆனாலும் அவருக்குள்ள ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் அந்த கொர்நேலியுக்குள்ள இருந்திருக்கிறது. அடுத்தபடியாக நீங்க கவனிப்பீங்கன்னு சொன்னால் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவர். பாருங்க, ஒரு நல்ல ஹையர் போஸ்டிங்ல இருக்கிறவரு அநேக மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, உதவிகளை செய்யக்கூடியவரா இருந்திருக்கிறார். அடுத்த விவரம் பாத்தீங்கன்னா எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லப்படும். எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொர்நேலியு பற்றி. கொர்நேலியுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்துல ஒரு அதிகாரியா இருந்தாலும் அவர் வீட்டு மனுஷாரிடத்துல ஒரு நல்ல பேரை சம்பாதித்த ஒரு மனுஷனாவும் அவர் இருக்கிறார். அவர் வீட்டுல ஏராளமான பேர் அவர் கீழே வேலை செய்பவர்கள் கூட இருந்திருக்கிறாங்க. 22வது வசனத்தை இதே அதிகாரத்தை படிச்சோம்னு சொன்னா அங்க கொர்நேலியு பற்றி தகவல் சொல்ல அனுப்பப்பட்ட மனிதர்கள் கொர்நேலியு பற்றி என்ன சொல்றாங்கன்ற படிங்க. 22ல அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும்
யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றோருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். கவனிங்க, நீதிமான் என்று சொல்றார். அந்த மனுஷங்க கொர்நேலியுக்கு சாட்சி கொடுக்கிறாங்க. அவர் நீதிமான், அவர் தேவனுக்கு பயப்படுகிறவர். இன்னொரு வார்த்தை வருது பாருங்க, யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவன். பாருங்க, அப்போ இவர் ஒரு யூதன் கிடையாது, இவர் ஒரு ரோமன், ரோமர்களுடைய பட்டணத்துல வாழ்கிறவர். ஆனால் இவருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னா, தேவன் மேல ஒரு பயபக்தி இருக்கிறது. அந்த அவர் மாத்திரமல்ல, அவருடைய ஃபேமிலியே, குடும்பமே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள். அது மாத்திரமல்ல, வெளி ஜனங்கள் இடத்துல அநேக தர்மங்களை செய்தவர். அதனால யூத மக்களுக்கிட்டயே இவர் வந்து ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். கொர்நேலியு ஒரு நல்ல மனுஷன் பாருங்க. இந்த கொர்நேலியுக்கு தான் ஒரு நல்ல சம்பவம் நடக்குது. என்னன்னா, தேவ தூதன் வந்து கொர்நேலியோட பேசுகிறார். இங்க நீங்க கவனித்தீர்கள் என்று சொன்னால் 3வது வாக்கியத்திலே பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்க 9ஆம் மணி வேலை பகல்னா நீங்க காலை நேரம் நினைச்ச கூடாது. இது இது யூதர்களுடைய நேர கணக்கின்படி எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய நேர கணக்கு இதை மாற்றம் செஞ்சீங்கன்னா இது பகல் 3 மணி, 9 மணி என்பது நம்முடைய நேரத்தை நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அது 3 மணி. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தேவதூதன் தன்னிடத்திலே வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டார். அந்த தரிசனத்திலே 4வது வசனத்திலே அவன் உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உமது ஜபங்களும் உமது தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது அந்த தேவதூதன் ஒரு செய்தி சொன்னார். அது மாத்திரமல்ல, இன்னொரு செய்தி அங்க சொல்லுகிறார். 5வது வாக்கியத்தை படிக்கும் போது, இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதினிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். இங்க ஒரு தகவல் சொல்றாரு, ஒரு நபரை குறித்து சொல்றாரு. நபர் தான் பேதுரு. பேதுருவை வரவழைக்க சொல்றாரு. பேதுரு எங்க இருக்கிறார் என்ற அட்ரஸும் சொல்றாரு. அட்ரஸ் எங்க சொல்றாரு? யோப்பா பட்டணத்துல இருக்கிறாரு, கடற்கரை ஓரமா இருக்கிறாரு, சீமோன் என்கிறவருடைய வீட்டுல இருக்கிறாரு. இந்த விவரத்தை எல்லாம் சொல்றார் தேவதூதன். அவ பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு என்பது எப்படி கிடைக்கிறதுன்னு பாருங்க. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை படிக்கும் போது மைண்ட்ல ஒரு வசனம் நமக்கு வருது. அது அதாவது என்னன்னா, தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் அவர் ரட்சிப்பு அடையும்படியாக தம்முடைய ஊழியர்களின் மூலமாக அவருக்கு ரட்சிப்பை கொண்டு வர்றார். அதாவது தேவ பக்தி உள்ளவர்களை அவர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார்னு சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, 5ஆம் சங்கீதத்துல. அது போல இந்த தேவ பக்தி உள்ள இந்த கொர்நேலியுவை தேவன் தனக்கென்று என்ன செய்யறாரு? அவரை ரட்சித்துக் கொள்ளுகிறார். ஒரு அற்புதமான இந்த இடத்துல நாம் கவனிக்கும் போது அடுத்தபடியாக 2வது நபராக நாம் பார்க்கவிருப்பது அப்போஸ்தலனாகிய பேதுரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு, இவரை பற்றிய சில விவரங்களை நாம் படிக்கணும் இந்த அதிகாரத்துல. இவர் இருக்கிற இப்பொழுது தற்சமயம் அப்போஸ்தலனாகிய பேதுரு தங்கி இருக்கிற இடம் யோப்பா பட்டணம். இந்த யோப்பா பட்டணத்துக்கும் செசரியாவுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, கொர்நேலியு வீட்டுல இருந்து இப்போ பேதுரு தங்கி இருக்கிற வீட்டுக்கு ஏறக்குறைய 45 கிலோமீட்டர், அதாவது மைல் கணக்குல சொல்லணும்னு சொன்னா 30 மைல் தூரத்துல தான் இவர் இருக்கிறார். இப்போன்னா சுலபமா போயிடலாம். 45 கிலோமீட்டர்னா இங்க இருந்து தாம்பரம், அந்த டிஸ்டன்ஸ் நீங்க அளந்துக்குங்க. அவ்வளவு தூரத்துல இருக்கிறாங்க அவர் இருக்கிறாரு. என்னன்னா, பேதுருவை வரவழைக்க சொல்கிறார். ஆனா பேதுருக்கு வேறொரு சம்பவம் இங்க நடக்குது. அந்த சம்பவத்தை தான் நம்ம இப்ப படிக்க போறோம். அது என்னன்னா, 10வது அதிகாரத்துல 9வது வாக்கியத்திலிருந்து 16வது வாக்கியம் வரைக்கும் நாம கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. படிங்க. 9, 10 படிங்க. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு
அந்த பட்டணத்திற்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6 மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இறங்குகிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். சரி, இங்க பேதுருவானவருக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், அவர் ஜெபம் பண்ண போகிறாரு. அந்த டைம் கூட எங்க பைபிள் எழுதப்பட்டிருக்கு. எப்ப ஜெபம் பண்ண போனாரு? பேதுரு 6 மணி நேரத்திலே என்று போட்டிருக்கு. 6 மணினா எத்தனை மணி? நம்ம நேரத்தை கணக்கு போட்டக்கூடாது. அவங்களுடைய நேரத்தின்படி பாத்தீங்கன்னா பகல் 12 மணி. பகல் 12 மணிக்கு ஒரு லஞ்ச் டைம் ஆயிடுது. இவரு பசியா இருக்கிறாரு. ஆனா இவர் ஜெபம் பண்ண ஆயத்தம் ஆகுறாரு. பாருங்க, யூதர்கள் பாத்தீங்கன்னா ஜெபம் பண்றதுக்கு அவங்களுக்குள்ள நிறைய ஷெட்யூல் வச்சிருக்கிறாங்க. அடிக்கடி தேவபக்தியுள்ள யூதர்கள் ஜெபம் பண்றதுக்கு தனியா நேரத்தை ஒதுக்கி இருக்கிறான். பேதுரு கூட அது மாதிரி பாத்தீங்கன்னா அவர் ஒரு மீன் தொழில் பிடிக்கிற தொழில் செய்திருந்தவர். ஆனாலும் அவருக்குள்ள என்ன தேவபக்தி பாருங்க. அந்த ஜெபம் பண்றதுக்குன்னு தனியா நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தை அவர் ஃபாலோ பண்றாரு.